வாரணம் ஆயிரம் நான் வந்து இந்த படத்தை 2 டைம் தான் லைஃப்லேயே பார்த்துருக்கேன். ஒன்று வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ ரீரிலீஸில் ஒரு டைம். அதுவுமே நான் ரீரிலீஸ் ஆகி எந்த படத்துக்கும் இது வரைக்கும் போனதில்லை. ஃபஸ்ட் டைம் ரீரிலீஸ் படத்துக்கு ஒரு படத்துக்கு போயிருக்குன்னா அது வந்து இந்த வாரணம் ஆயிரம் தான். அது முக்கியமான காரணம் வந்து படத்துடைய ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே மற்றும் படத்துடைய பாடல்கள். படத்துடைய பாடல்களில் நான் சொல்லி தான் தெரியணும்னு தேவையில்லை. எல்லா பாடல்களுமே இட்டு எல்லாருமே நிறைய ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. டெய்லி வைப் பண்ணுற பாடல்களாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட பாடல்கள் தான். இது வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். ஜிவிஎம் சார் தான். அவராலே வந்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை கொடுக்க முடியுமான்னு தெரில. ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். மாஸ்டர் பீஸ் அது மாதிரி இது வேணால் வச்சுக்கோங்க. இம்பாசிபிள் மறுபடியும் இப்படிப்பட்ட ஒரு படத்தை நடத்தலாம். தேட்டரில் பார்க்கும்போதுமே ஒரு புதுசான ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் வந்து இந்த ஈரோட எண்டில் ஒரு நல்ல படம் பார்த்து தேட்ரிக்கல் இதை முடிச்சிருக்கோம்ப்பா அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. வேற என்ன சொல்கிறது. கண்டிப்பாக இந்த படத்தை ரீவாட்ச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தேட்டரில் பாருங்கள். நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்டோடு இருக்குது. டீட்டெயில்ஸ்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக விட்டுருக்காங்க. 15 வருஷம் அப்புறம் சும்மாவா. இப்போ வர ஒரு சில படங்களில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் எதுக்கடா இந்த இடத்துல இந்த பாட்டு எதுக்குன்னு தோண வைக்கும். பட் இந்த படத்தில் வந்து அப்படி கிடையாது. அந்த பாடல்கள் வந்து இந்த படத்துக்கு உயிர் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். கதையை மூவ் பண்ணுறதுக்கும் அந்த பாடல்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப வைபாகவும் இருக்குது. பாடல்கள் பிளேஸ் பண்ண இடம் அப்படி ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு ஜிவிஎம், ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதுதான் இந்த படம். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். புது படமாக அதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும் படம் எப்படின்னு. கண்டிப்பாக உங்களுக்கு படம் இந்த படத்தோடய மிகப்பெரிய ஃபேனாக இருந்தால் போய் ரீவாட்ச் பண்ணுங்கள். நல்ல ஒரு எடிட்டட் வெர்ஷனில் வந்திருக்கு. குட், இட்ஸ் ஓவரால் குட்டு தான். நன்றி, வணக்கம்.